A very good morning and welcome to our daily devotion. So நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Proverbs chapter 15 verses 11 to 15. So Proverbs 15 அதில் 11லேருந்து 15 பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஓவியூக்கு verse 11ல் என்ன சொல்கிறாருன்னா, சோலமன் ஆண்டவர் எல்லாரோட இதயத்தை பார்க்குறாரு, எதையும் அவர்கிட்டருந்து மறைக்க முடியாது. verse 12ல் என்ன சொல்கிறாருன்னா, அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரியே முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க, தவறு செய்தால் அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஞானமுள்ளவர்கள் அதை கரெக்ஷனை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. verse 13-14 என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜாய்ஃபுல் ஹார்ட் என்ன பண்ணும், ஒரு சிரித்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான், ஒரு ஜாய்ஃபுல்லாக ஃபீட்ஸ் ஆன் ஹாப்பினஸ். ஹார்ட் ஆஃப் ஃபூலிஷ் ஹார்ட் என்ன பண்ணும், முட்டாள்தனத்தையே தேடி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறார், verse 15 என்ன சொல்கிறாருன்னா, கீழே அமுக்கப்பட்டவர்கள், அதாவது கீழே தள்ளப்படுறவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க சந்தோஷம் அவங்களுக்கு உணவு என்ன தரும், மிக நிறைய அர்த்தத்தை தரும். நிறைய பொருட்கள் வச்சுருக்கவங்களோட, அதாவது சில பேருக்கு கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கும், ஆனால் அவங்க இதயத்துக்குள்ள சந்தோஷம் இருந்தால் அவங்க சாப்பிட்ற சின்ன மீலே ஒரு பெரிய அர்த்தம், ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும்னு சொல்கிறார். ஸோ வெரி சிம்பிளாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற verse verse 13 which says, a glad heart makes a cheerful face, but by sorrow of the heart the spirit is crushed. அதாவது glad heart makes a cheerful face, but by the sorrow of the heart the spirit is crushed. ஸோ இதில் நம்ம டேக் அவே பண்ண போகிறது என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம் எஸ்பெஷலி இந்த ஏஜில், அதாவது என்னதுன்னா, உண்மையான சந்தோஷம் நம்மளுக்கு எங்கேருந்து வரணும், இந்த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் ஜாய். நம்மளோட சந்தோஷத்தோட காரணம் எப்போவுமே யார் இருக்கணும், ஆண்டவராகவே இருக்கணும், பூமி பிரகார பொருட்களாக இருக்கக்கூடாது. ஸோ ட்ரூ ஜாய் ஷுட் கம் ஃப்ரம் விதின் த்ரூ காட், நாட் ஃப்ரம் யோர் அது அவுட்வர்ட்லி மெட்டீரியல்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது. ஸோ போன ஃப்ரைடே, அதாவது இப்போ நான் வெள்ளிக்கிழமை நான் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அந்த மெசேஜில் எதை பற்றி பார்த்தோன்னா, ஜெபிக்கிறது. நம்ம ஏன் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கணும், அடுத்து 3வது பாயிண்ட் டைம் இல்லாதனால போகலான்னா ஏன் கான்ஃபிடெண்ட்டாக ஜெபிக்கணும்னு. ஸோ அதில் எப்படி ஜெபிக்கன்றதில் நான் ஒரு என்ன சொன்னேன்னா, வி ஷுட் ப்ரே ஸோ தேட் நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம அந்த வழியாக நடக்கிறதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர, நம்மளுக்கு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு புது வீடோ இல்லை ஒரு புது காரோ இல்லை வேறு வேலையோ அந்த மாதிரி இதுக்காக ஜெபிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அது ஏன், பிகாஸ் அதோட டீப்பர் மீனிங்கு இந்த வசனத்துலேருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கலாம். அதாவது ஏன்னா, உண்மையான சந்தோஷம் நம்மளுக்கு எப்போவுமே யாராக இருக்கணுமே, த ரிலேஷன்ஷிப் வி ஹேவ் வித் காட். ஆண்டவருக்கும் நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுக்கு எப்போவுமே எப்படி இருக்கணும், ஒரு உண்மையான சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வேலை, ஒரு வீடு, இந்த மாதிரி பூமி பிரகார உலக பிரகார பொருட்கள் நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக இருந்தால் அது எப்போவுமே என்ன இருக்கும், டெம்ப்ரரியாக தான் இருக்கும். அதனால தான் சாலமன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எஸ்பெஷலி 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு என்ன இருக்காது, கொஞ்சம் பொருள் தான் இருக்கும், நிறைய இருக்காது. அதாவது நீங்கள் எஸ்பெஷலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மெட்ரோன்னு என்னன்னு தெரியாது, ட்ரெயின் பார்த்துருக்க மாட்டாங்க சில பேர். ஆனால் அதுவும் நானும் போயிருக்கேன், நான் போன கிராமத்துலலாம் எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம் இருக்காது. ஆனால் அவங்க சாப்பிட்ற சின்ன சாப்பாடு, நீங்கள் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிமோட்டான இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாம்பார் அவ்வளோ தண்ணியாக இருக்கும், அப்படி போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க மூஞ்சியில் இருக்க சிரிப்பை நீங்கள் இங்கே ஹோட்டலில் போய் பார்க்கலாம். சில பேர் 4 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்றவங்க மூஞ்சிலே டிஸ்கஸ்ட் இருப்பாங்க சில பேர். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டோம், நீங்கள் கிராமத்தில் இருக்கவங்களோட சாப்பிட்ற பார்த்த அந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ், உங்களோட உண்மையான சந்தோஷம் எதில் இருக்கணும், இந்த மாதிரி பூமி பிரகார ஹோட்டலோ இந்த பூமி பிரகார பொருட்களோ, பி இட் ஜாப், மணி, இதெல்லாம் இருக்காமல் யுவர் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஷுட் ஆல்வேஸ் பி காட். அதனால என்ன சொல்கிறாரு, உங்களோட சந்தோஷத்தின் காரணம் ஆண்டவராக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைபாடே இருக்காதுன்னு சாலமன் சொல்கிறார். அண்ட் அதோட ஆப்போசிட் என்னது, அப்போது
நம்ம சந்தோஷத்துக்கு காரணம் பூமி பிரகார பொருட்களாக இருந்தால் நம்மளுக்கு எப்போவுமே என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எப்போவுமே என்ன இருக்கும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இது போதாது, இது போதாதுன்னு அந்த ஒரு கெட்ட எண்ணம் எப்போவுமே இருக்கும். அந்த கெட்ட எண்ணத்தில் நம்மளுக்கு என்ன இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நம்ம சந்தோஷம் should be in God. Our happiness in our heart should be in God, not towards earthly possessions. அதாவது பூமி பிரகார பொருட்களில் நம்ம சந்தோஷம் இல்லாமல் our source of happiness should always be in God. So that is what I want us to take away. Thank you.